வெல்கம் டு இன்ஃபாலூபி vlog. இன்றைக்கி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே நம்ம வானத்தை பார்த்தா சில மேகங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகருதை பார்த்துருக்கீங்க. ஆனால் எத்தனை பேர் அது எப்படி நகருது, அது ஏன் கீழே வரலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. அதே மாதிரி மேகத்துக்கு இடம் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுவும் கிடையாது. ஆனால் அது உண்மை. மேகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ற மேகமானது, அதாவது 1 கிலோமீட்டர் அளவுள்ள மேகமானது சுமார் 5,00,000 கிலோ அளவுள்ள தண்ணீரை கொண்டு இருக்குமா. அப்போ ஏன் அது கீழே வரல அப்படின்ற ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி அந்த 5,00,000 தண்ணீர் எடை உள்ளது எதுக்கு ஈக்குவல்னா ஒரு 100 யானைகளுக்கு சமமானது. இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றீங்க, அப்புறம் ஏன் அது கீழே வரலன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த மேகத்துக்கு கீழே உள்ள காற்றோட அடர்த்தி அதிகம். அந்த காற்றோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால மேகத்தால் கீழே வராமல் மேலேயே மிதங்கின இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கினீங்களா? இனிமேல் மேகத்தை பார்த்தா இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.